ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. ஒரு தீப்பெட்டியை வச்சு அதை தீபம் ஏற்றணுமா இல்லைன்னா கொளுத்தி போடணுமா அப்படின்றத முடிவை நாம தான் எடுக்கிறோம். ஸோ அதே போல தான் கிரக சேர்க்கையும். ஒரு கிரக செயற்கை இருக்குது, அது தோஷம்தான் அப்படின்றத விட அந்த தோஷத்தின் தன்மையை குறைத்து கொள்வது எப்படின்றத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க செவ்வாய் ராகு தோஷம்னு. கண்டிப்பாக அது தோஷம்தான். ஆனால் அதில் நன்மையும் இருக்குன்றத யாரும் பார்க்க மாட்டுறாங்க. ஸோ செவ்வாய் ராகுன்ற ஒரு காம்பினேஷன் ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் ஒரு முரட்டு குணம் இருக்கத்தான் செய்யும். அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே செவ்வாய் ராகு உள்ள சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் நேரத்தை சரியாக பின்பற்றுபவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டைம்னா டைம்ங்க ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனில் நிறைய ஒரு மைனஸும் இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. இதில் ப்ளஸ்ஸை நாம் இன்க்ரீஸ் பண்ண மைனஸ் தன்னால் இல்லாமல் போயிடும். இதுதான் விஷயம். நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாமல் இருக்கும்போது தான் தோஷம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்ற ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்களாக இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம், ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பஸ்ஸை தவற விடும் பொழுது தான் நமக்கு அந்த நேரத்தின் மதிப்பை நல்லா தெரியும். அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தால் அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்கலாமே, இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணுமே நினைப்போம். அந்த ஒரு எண்ணத்தை இல்லாமல் டைம்னா டைம், அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டைமில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்கு இருப்பாங்க. நேரத்தை ரொம்ப உயர்வாக நினைக்கக்கூடியவர்களும் இந்த சேர்க்கை பெற்றவர்களாக இருப்பாங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும். இதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். ஒரு விஐபி கிட்ட நம்ம ஒரு சாதாரண ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அவங்களோட டைம் பார்ப்பாங்க. இல்லைங்க நான் பிஸியாக இருக்கேன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு மணி நேரமும் அவர்களுக்கு பணம், ஒவ்வொரு மணியையும் நேரத்தையும் பணமாக மாற்றக்கூடிய வித்தையை கற்றிருப்பாங்க. ஸோ நம்மளோட நேரத்தை நம்ம வீணடிக்கும் பொழுது தான் நமக்கு அது ஒரு பின்னடைவை தரும். நம்மளோட நேரம் எப்போ பணமாக மாறுதோ அப்போ தான் நம்மளோட பொருளாதாரம் உயரும். இதில் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை எப்படி நம்ம கையாளுவதுன்றது தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இது பற்றின ஒரு முழுமையான ஜோதிட ஆலோசனைக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.